பிரைஸ் லார்ட். மீண்டும் இந்த வீடியோ மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லாருக்குமே பாராட்டுதல்னா ரொம்பவே பிடிக்கும். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவினால் பாராட்டப்பட்டதான 4 பெண்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். முதலாவதாக கானானிய ஸ்திரீ. மத்தேயு 15வது அதிகாரம் 28வது வசனத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, கானானிய ஸ்திரீ ஒருத்தவங்க அவங்களுடைய மகள் மிகவும் வியாதிப்பட்டிருக்கிறா. அவளுக்கு சுகம் தரணும்னு சொல்லி இயேசுக்கிட்ட அவள் விண்ணப்பிக்கிறா. ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, காணாமல் போன இஸ்ரவேல் வீட்டாருக்கு தான் நான் வந்திருக்கிறேன். பிள்ளைகளுடைய அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுறது நல்லதில்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. சொன்ன உடனே கானானிய ஸ்திரீ வருத்தப்பட்டு அவங்க திரும்பி போகாமல் என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஏசப்பா கிட்ட, மெய்தான ஆண்டவரே, ஆனால் பிள்ளைகள் சாப்பிட்டு மீதியாக மேஜையிலேருந்து கீழே விழுகிறதான துணிக்கைகளை நாய்க்குட்டிகள் சாப்பிடுமே அப்படின்னு சொன்ன உடனே ஏசப்பாவுக்கு ரொம்பவே சந்தோஷமாகிடுது. சந்தோஷம் ஆன உடனே ஏசப்பா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரிது அப்படின்னு சொல்லி அவங்க மகளை சுகமாக்குறாங்க. நம்ம யாரையாவது அப்ரிஷியேட் பண்ணோம் அப்படின்னா குட், கிரேட் ஜாப் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதே மாதிரி தான் ஏசப்பா அவளுடைய விசுவாசத்தை கிரேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரிது அப்படின்னு சொல்லி அவளை அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க. இரண்டாவதாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா மரியாள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 40வது வசனத்துலேருந்து இறுதி வரை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து மார்த்தாள் மரியாளுடைய வீட்டுக்கு போய் அங்கே அவங்க உபதேசிச்சிட்ருக்காங்க. இயேசு உபதேசிச்சுட்டு இருக்கும் போது மார்த்தாள் பற்பல வேலைகளை செய்து கொண்டு இருக்கிறாங்க. மரியாள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவனுடைய பாதத்தில் அமர்ந்து இயேசு சொல்லுகிறதான வசனங்களை உபதேசங்களை கேட்டுக்கொண்டு இருந்தாங்க. அப்போ மார்த்தாள் இயேசு கிறிஸ்துக்கிட்ட ஒரு விண்ணப்பம் வைக்கிறாங்க. என்ன அப்படின்னா, நான் தனியாக எல்லா வேலைகளையுமே செஞ்சிட்ருக்கிறேன், ஆனால் என்னுடைய சகோதரி என்னை தனியாக விட்டுட்டு வந்திருக்காங்கிறத பற்றி உங்களுக்கு கவலையே இல்லையா? அவளை எனக்கு ஹெல்ப் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது இயேசு என்ன சொன்னாங்க அப்படின்னா, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க, ஆனால் தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுப்படாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் அப்படின்னு சொல்லி மரியாளை அப்ரிஷியேட் பண்ணாங்க. நம்ம எல்லாரையுமே நம்ம அப்ரிஷியேட் பண்ணோன்னா குட் ஜாப் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஜீசஸ் குட் பார்ட், அதாவது நல்ல பங்கை தெரிந்து கொண்டா அதை அப்படின்னு சொல்லி அவளை அப்ரிஷியேட் பண்ணாங்க. மூன்றாவதாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா, மார்க் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 6வது வசனத்தில் நம்ம பார்த்தோன்னா, ஒரு ஸ்திரீ அப்படின்னு தான் சொல்லி குறிப்பிட்டிருக்குது. இந்த ஸ்திரீ பாவியான ஸ்திரீன்னு சொல்லி ஒரு சில இடங்களில் குறிப்பிட்டிருக்குது. இவன் என்ன பண்ணா அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவுக்கு அவளுடைய விலையேற பெற்ற நலதம் தைலத்தை கொண்டு இயேசு கிருஷ்ணனுடைய பாதத்தில் அவள் ஊற்றினாள். அவளுடைய மயிரினால் அவருடைய பாதங்களை துடைத்தால், ஓயாமல் முத்தம் செய்தா. அப்போ அதை பார்த்துட்டு இருந்த சிலர், ஏன் இப்படி விலையேற பெற்ற நலந்த தைலத்தை வேஸ்ட் பண்ணிட்டாளே அப்படின்னு சொல்லும்போது, யூதாஸ் காரியத்து இதை விற்று நம்ம தரித்திரர்களுக்கு கொடுத்துருக்கலாமே அப்படின்னு சொல்லும்போது தான் இயேசு கிறிஸ்து சொல்கிறாங்க, அவளை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அவள் என்கிட்ட நல்ல வேலையை செஞ்சுருக்கிறா, நற்கிரியே செஞ்சுருக்கிறா அப்படின்னு சொல்லி அப்ரிஷியேட் பண்ணாங்க. நான்காவதாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஏழை விதவை. மார்க் எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 42லேருந்து நம்ம வாசித்தோம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து தேவாலயத்தில் இருக்கும்போது எல்லாருமே காணிக்கை பெட்டியில் காணிக்கை செலுத்தினாங்க. பணக்காரங்களும் அவங்களுடைய சம்பூர்ணத்திலேருந்து அவங்களால இயன்றதை கொண்டு போட்டாங்க. அதே மாதிரி ஏழை விதவை அவளால் இயன்ற காணிக்கை, அதாவது அவகிட்ட இருந்த எல்லாத்தையுமே கொண்டு 2 காசுகளை அவ காணிக்கை பெட்டியில் போட்டா அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போது இயேசு கிறிஸ்து அந்த விதவையை நேரடியாக அப்ரிஷியேட் பண்ணலனாலும், ஆனால் அங்கே இருந்த சீஷர்கள்கிட்ட அவங்க கூப்பிட்டு சொன்னாங்க, நான் மெய்யாகவே உங்கள்கிட்ட சொல்கிறேன், மற்ற எல்லாரை பார்க்கலும் இந்த விதவை அதிகமாக போட்டா. மற்றவங்க எல்லாரும் அவங்கக்கிட்ட இருந்த பெஸ்ட்டில் கொஞ்சத்தை கொண்டு கொடுத்தாங்க, ஆனால் இந்த ஏழை விதவை அவகிட்ட இருந்த எல்லாத்தையுமே போட்டுட்டா, அவளுடைய ஜீவனத்துக்கும் இருந்ததை கொண்டு போட்டுட்டா அப்படின்னு சொன்னாங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, நம்மளும் ஆண்டவரால் பாராட்டப்படணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இந்த ஸ்திரீகளை போலவே நம்மளுடைய விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம்னு சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம் இல்லையா? அந்த வசனத்தின்படியே நம்மளுடைய விசுவாசத்தை பெஸ்ட்டாக நம்ம ஆண்டவர்கிட்ட காமிக்கும் போது தேவன் நம்மளை உண்மையாகவே அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. அதே போல் நமக்கு எவ்வளோ வேலைகள் இருந்தாலும் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய டைமை, நம்மளுடைய ஃபஸ்ட் அண்ட் பெஸ்ட் டைமை ஜீசஸ்க்கு கொடுக்கும்போது ஜீசஸ் நம்மளை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க.
அதே போல் நம்மக்கிட்ட இருக்கிற பெஸ்ட்டான காரியங்களை ஆண்டவருக்கு கொடுக்கும்போது ஏசப்பா நம்மளை பார்த்து அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. கர்த்தர் தாமே அந்த வார்த்தைகள் மூலமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. மே காட் bless you.